ஒரு 20 ல இருந்து 25 லட்சம் செலவு பண்ணிருப்பான். இந்த ஹெல்த் அண்ட் டேம் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமா நிறைய வீடியோல பேசியிருப்பேன். ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றேனே. இப்ப பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் வந்துட்டு கோவிட்டால அட்டாக் ஆயிட்டாங்க. இது ஒரு 3 வாரம் ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் அட்மிஷன் போட்டிருந்தாங்க. அதுக்கு மட்டும் அவங்க செலவு பண்ண அமௌண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 20 ல இருந்து 25 லட்சம் செலவு பண்ணியிருப்பாங்க. அவங்ககிட்ட கையில இருந்த காசு வெறும் 3 ல இருந்து 5 லட்சம் தான் இருந்துச்சு. பேலன்ஸ் ஒரு 20 லட்சம் அவங்க சொந்தக்காரங்கிட்டையும் வட்டி கடைக்காரங்கிட்டையும் வட்டிக்கு வாங்கி அந்த செட்டில்மெண்ட் பண்ணாங்க ஆஸ்பத்திரிக்கு. ரெண்டாவது, எதிர்பாராத விதமாக என் நண்பரும் அதுல வந்து தவறிட்டாப்ல. இப்போ அவரோட உயிரும் போய் அந்த பணமும் போய் இப்போ அவங்க மனைவி வந்துட்டு கஷ்டப்பட்டு அந்த கடனை அடைச்சிட்டு இருக்காங்க வேலைக்கு போயிட்டு. அவரோட உயிரிழப்பை யாரும் வந்து ஈடு கொடுக்க முடியாதான். ஆனா இந்த இடத்துல அவர் ஹெல்த்தோ டேம் இன்சூரன்ஸோ எடுத்திருந்தாருன்னா அந்த டேம் இன்சூரன்ஸ் மூலம் வர வேண்டிய அமௌண்ட்டும் வந்திருக்கும், அந்த மெடிக்கல் பில்லுக்கும் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலம் வர வேண்டிய அமௌண்ட்டும் வந்திருக்கும். நாளைய வாழ்க்கை வந்து நிச்சயமற்ற வாழ்க்கையா இருக்கு. ஆனா உங்க ஃபேமிலிய, உங்க அன்பான குடும்பத்தை நீங்க தான் செக்யூர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்காண்டிதான் அந்த உண்மையான பதிவை நான் பதிவு பண்றேன். யாரையும் பயமுறுத்துறதுக்காண்டி சொல்ல வரல. ஹெல்த் அண்ட் டேம் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தயவு செஞ்சு எடுத்துக்கங்க.